السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கியவனாக, மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம்மை எவ்வாறு இங்கு ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளை அந்த சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் எந்த தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால், நோன்பாளிகள் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த நோன்பிலே கட்டாயமாக பேண வேண்டிய ஒழுக்கங்கள், கட்டாயமாக பேண வேண்டிய ஒழுக்க முறைகளை பற்றி தான் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அன்பிமிக்க சகோதரர்களே, கட்டாயமாக பேண வேண்டிய ஒழுக்க முறை என்று சொன்னால், அல்லாஹு தஆலா நோன்பாளிகள் மீது எதையெல்லாம் கடமையாக்கியிருக்கிறான், அதாவது சொல் ரீதியாக செயல் ரீதியாக எந்தெந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹு தஆலா அவர்கள் மீது எது கடமையாக்கியிருக்கிறானோ அதை அவர்கள் சரியான முறையிலே சரியான நேரத்தில் நிறைவேற்றுவது. உதாரணமாக எதை பற்றி, இது ஏனைய விஷயங்கள் இருக்கிறது, அதிகமான விஷயங்கள் இருக்கிறது, அதிலே ஒரு சிலதை மட்டும் என்ன பண்ணுவோம் நீ பார்ப்போம். அதில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது என்னன்னு சொன்னால், இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயமாக இருக்கக்கூடியது என்னது, நம்ம அல்லாஹ்வின் மீது நம்ம அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொண்ட பிறகு, அதாவது ஷஹாதத்து சொல்லுவோம்ல, இந்த இஸ்லாத்திற்கு வரும் பொழுது என்ன பண்ணுவோம், ஷஹாதத்தை சொல்லி தானே வருவோம். எப்படி வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, மேலும் அல்லாஹ்வினுடைய தூதர், அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்வினுடைய தூதராக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று இந்த ரெண்டு அடிப்படை விஷயங்களை சொன்னதற்கு பிறகு மூன்றாவது அடிப்படை விஷயமாக ஒன்றை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதுதான் என்னது, தொழுகை. அதுதான் தொழுகை. நோன்பாளியாக இருக்கக்கூடிய நாம் இந்த தொழுகையிலே சரியான முறையிலே கடைபிடிக்கிறோமா, சரியான முறையிலே அதை நிறைவேற்றுகிறோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த தொழுகை என்பது தக்வாவினுடைய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. யாரிடத்தில் இந்த தொழுகை இல்லாமல் போகிறதோ அவரிடத்திலே தக்வா இல்லாத நிலையை நம்மால் காண முடிகிறது, இரையச்சம் இல்லாத நிலையை அவரிடத்திலே நம்மால் காண முடியும். யாரிடத்திலே இந்த தொழுகை இருக்கிறதோ அவர் தக்வா உள்ளவராக, அது இரையச்சம் உள்ளவராக அவர் ஆகுவதற்கு இந்த தொழுகை காரணமாக இருக்கிறது. மேலும் யார் இந்த தொழுகையை விடுகிறார்களோ அவர்களுக்கு மிக பெரும் தண்டனை இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எப்படி அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் பொதுமறையிலே சொல்லி காட்டும் பொழுது, ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத் வத்தபஉ ஷஹவாத், உங்களுக்கு பின் ஒரு சில வழிகட்ட கூட்டங்கள் தோன்றுவார்கள், உங்களுக்கு பின் ஒரு சில வழிகட்ட கூட்டங்கள் தோன்றுவார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, தொழுகையை வீணடிப்பார்கள், தொழுகையிலே பொடும்போக்கானவர்களாக இருப்பார்கள். வத்தபஉ ஷஹவாத், மேலும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவளுடைய மன இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அதன் காரணத்தினால் அவர்கள் செய்த இந்த தீய விஷயத்தின் காரணத்தினால் அந்த தீய விளைவை அவர்கள் விரைவிலே கண்டு கொள்வார்கள் என்பதா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பையும் தரான் அல்லாஹ் தஆலா. வமன் இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, யார் நல்ல அமல்களை செய்து, யார் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கோரி நல்ல அமல்களை செய்கிறாரோ அவரை நான் மன்னிக்கின்றேன், அவரை நான் மன்னிக்கின்றேன். ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னah, அவர் சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுவார். வலா யுத்லிமூன ஷைஆ, அவருக்கு எந்த விதமான அநீதமும் ஒரு துளி அநீதம் கூட செய்யப்படாது. ஆனால் அவர் என்ன, இந்த உலகத்தில் தொழுகை வீணடிக்கக்கூடியவராக இருந்தார், ஆனாலும் அவர் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கோரி ஈமான் கொண்டு விட்டார் என்று சொன்னால், நல்ல அமல்களை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் அவரை நான் சொர்க்கத்திலே நுழைவிப்பேன், மேலும் அவருக்கு ஒரு துளி அளவு கூட அநீதம் நான் இழைக்க மாட்டேன் என்பதா என்ன பண்றான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நோன்பாளிகளே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் ஜமாஅத்தோடு தொழுவதை என்ன பண்றாங்க, ஜமாஅத்தோடு தொழுவதை, அதாவது சரியான நேரத்திலே தொழுகையை நிறைவேற்றுவதை என்ன பண்றாங்க, பின்தங்கிக்கிட்டே போறாங்க. நோன்பாளிகள் சரியான நேரத்திலே தொழுகையை நிறைவேற்றுவதை விட்டு பின்தங்கி கொண்டே போறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த ஜமாஅத்துடைய தொழுகையை நம் மீது கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா போர் சமயத்தை குறித்து சொல்லும் போது கூட, போர் நிலையை குறித்து சொல்லும் போது கூட அல்லாஹ்வினுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் போர் நிலையில் இருக்கும் பொழுது
நீங்கள் ஒரு கூட்டத்திற்கு தொழுகை வையுங்கள், ஒரு கூட்டத்திற்கு தொழுகை வையுங்கள், மற்றொரு கூட்டம் ஆயுதங்களை ஏந்தி போர் செய்து கொண்டிருக்கட்டும். இந்த கூட்டத்திற்கு நீங்கள் தொழுகையை முடித்தவுடன் அந்த கூட்டம் வந்து உங்களுடன் தொழுவட்டும், இந்த கூட்டம் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இவர்கள் போருக்கு தயாராகி செல்லட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த போர் நிலையில் கூட, அந்த அச்சமான நிலையிலே எங்கிட்டு பார்த்தாலும் எதிரிகளாக இருக்கக்கூடிய நிலையில் கூட நீங்கள் கூட்டாக தொழுக வேண்டும், நீங்கள் ஜமாஅத்தோடு தொழுக வேண்டும் என்பதாக போர் நிலையில் கூட அல்லாஹ் தஆலா இந்த ஜமாஅத்து தொழுகையை நம் மீது கட்டாயமாக்கக்கூடியவனாக இருக்கின்றான், நம் மீது கடமையாக்கக்கூடியவனாக இருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, மேலும் அல்லாஹ்வினுடைய தூதர் மற்றொரு ஹதீஸிலே சொல்லி காட்டும் போது சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கண் தெரியாத ஒரு மனிதர், கண் தெரியாத மனிதர் ஒருவர் வந்து, அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு கண்ணு தெரியாது, என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து வருவதற்கு ஒரு நபர் கூட இல்லை, என்னால் பள்ளிவாசலுக்கு வர முடியாது, என்னை அழைத்து வருவதற்கு என்னிடத்தில் நபர்கள் இல்லை, நான் வீட்டிலேயே தொழுது கொள்ளலாமா, நான் வீட்டிலே தொழுது கொள்ளலாமா யா ரசூலுல்லாஹ் என்பதாக கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தொழுதுக்கோங்கப்பா, வீட்டிலேயே தொழுதுக்கோங்க. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய காரணம் சரியானதாக இருக்கிறது. ஏன்னா அவர் கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாது, மேலும் என்னது அவருக்கு கண்ணு தெரியாது, அவரை கொண்டு வந்து விடுறதுக்கு, இந்த பள்ளியில் வந்து விடுறதுக்கு அவருக்கு ஆளும் இல்லை. அதனால என்ன பண்ணிடுறாங்க, ரசூலை அனுமதி கொடுத்துட்றாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ரசூலை என்ன பண்ணுறாங்க, ஒரு நபரை அனுப்பி விட்டு அவரை போய் கூட்டிட்டு வாங்கப்பா, அந்த கண்ணு தெரியாத மனிதரை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த கண் தெரியாத மனிதத்தை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு பள்ளியிலே அதான் சொல்லக்கூடிய சவுண்டு, பாங்கு சொல்லக்கூடிய சவுண்டு கேட்கிறதா என்பதாக அந்த கண் தெரியாத மனிதர்கிட்ட கேட்கிறாங்க. உடனே அந்த மனிதர் சொல்லுகிறார், கேட்குது யா ரசூலுல்லாஹ், எனக்கு அதான் சொல்லக்கூடிய சவுண்டு, அந்த பாங்கு சொல்லக்கூடிய சவுண்டு எனக்கு கேட்குது யா ரசூலுல்லாஹ் என்பதாக சொன்னவுடன், அப்படி என்றால் நீ பள்ளிக்கு வருவதுதான் உன் மீது கடமையாக இருக்குது, நீ பள்ளிக்கு தான் வர வேண்டும் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்மிக்க சகோதரர்களே, சரியான காரணங்கள் இருந்தும் கண் தெரியாமல் இருந்தவரை கூட இங்கே பள்ளிக்கு அழைத்து வந்து விடுவதற்கு கூட நபர் இல்லாத ஒருவரை கூட அல்லாஹ்வினுடைய தூதர் நீ பள்ளிக்கு வந்து ஜமாஅத்தோடு தான் தொழுக வேண்டும் என்பதாக கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொன்னால், நாம் அனைத்தும் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஆனால் இந்த பள்ளியிலே சரியான முறையிலே நாம் வந்து தொழுகையை நிறைவேற்றுகிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் இந்த ஜமாஅத்துடைய தொழுகையை குறித்து சொல்லும் பொழுது, இந்த ஜமாஅத்துடைய தொழுகைக்கு பல மடங்கு நன்மைகள் இருக்கிறது, பல மடங்கு நற்கூலிகள் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃதுலு அலா ஸலாத்தில் ஃபித்தி பி 27 தரஜா. நீங்கள் தனியாக தொழுவதை விட நீங்கள் ஜமாஅத்தாக தொழுவது உங்களுக்கு எவ்வளவு நன்மையை தரும் தெரியுமா? 27 மடங்கு உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது, 27 மடங்கு உங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டும் கிடையாது, நாம் பள்ளிக்கு வந்தால் இன்னும் ஏனைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். எப்படி? நம்முடைய சகோதரரை பள்ளியில் வந்தால் பார்ப்போம், அவர் என்ன பண்ணுவோம், புன்முறுவலோடு பார்த்து அவருக்கு சலாம் கூறக்கூடியவர்களாக இருப்போம். புன்முறுவலோடு பார்ப்பது என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கா என்பதாக சொல்கிறார், தர்மம் என்பதாக சொல்கிறார்கள். அவரிடத்தில் நாம் சலாம் சொல்லுவோம், இப்படி அவரிடத்தில் நாம் சலாம் சொன்னதுக்கு பதிலாக நமக்கு கூலி தரப்படும். இப்படி எல்லா விதத்திலும் நாம் ஜமாஅத்தாக தொழுவது ஏன்னா நமக்கு நன்மையை பயக்கக்கூடியதாக தான் இருக்கு, நமக்கு நன்மையை தரக்கூடியதாக தான் இருக்கிறது. மேலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யாருக்கு தெரியுமா இந்த தொழுகை கஷ்டமானதாக இருக்கும், யாருக்கு தெரியுமா பள்ளிக்கு வந்து தொழுவது கடுமையானதாக இருக்கும்? நயவஞ்சகர்களுக்கு தான் அப்படி இருக்கும். நயவஞ்சகர்கள் தான் பள்ளியிலே வந்து தொழுவதற்கு அவர்களுக்கு தான் கடுமையானதாக இருக்கும். யார் இப்படி இந்த பள்ளிக்கு வந்து தொழுவதை அவர்கள் பள்ளிக்கு வந்து தொழுகாமல் வீட்டிலே இருந்து கொள்கிறார்களோ, அல்லது பள்ளிக்கு வந்து தொழுவாமல் சரியான முறையிலே அவர்கள் தொழுகையை நிறைவேற்றாமல் ஜமாஅத்தாக தொழுவாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் நயவஞ்சகர்களுடைய பண்புக்கு ஒப்பாகிறார்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்கிறோம். என்ன சொன்னாங்க அல்லாஹ்வினுடைய தூதர்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நயவஞ்சகர்களுக்கு மிகவும் சோர்வான மிகவும் கடினமான தொழுகை என்று 2 தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகை என்ன தெரியுமா? அதுதான் ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையுமாக இருக்கிறது. ஆனால் இந்த தொழுகையை நீங்கள் ஜமாஅத்தாக தொழுவக்கூடிய அந்த நன்மையை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால், இந்த தொழுகையை நீங்கள் ஜமாஅத்தாக தொழுவீர்கள், ஜமாஅத்தாக தொழுகின்ற அந்த நன்மைகளை நீங்கள் அறிவீர்களாயின் நிச்சயமாக நீங்கள் தவழ்ந்தேன்னு பள்ளிக்கு வந்து ஜமாஅத்தாக தொழுது விடுவீர்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். எனக்கு ஒன்று தோன்றியது, நான் ஒன்று நினைத்து என்ன தெரியுமா? நான் ஒருவரை இகாமத்து சொல்ல ஏவிவிட்டு மற்றொருவரை தொழுக வைக்க சொல்ல ஏவிவிட்டு நான் என்னுடன் சில நபர்களை அழைத்து கொண்டு என் கையிலே ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு யாரெல்லாம் இந்த தொழுகைக்கு வராமல் இருக்கிறார்களோ அவர்களை தீயிட்டு எரிக்க வேண்டும் என்பதாக நான் நினைத்தேன் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றொரு ஹதீஸில் அறிவிக்கும் பொழுது
எங்களுடைய காலத்திலே என்ன நடக்கும் தெரியுமா? எல்லோருக்கும் பகிரங்கமான நயவஞ்சர்களை தவிர மீதி யாரும் பள்ளிக்கு வந்து தொழாமல் இருக்க மாட்டார்கள். நயவஞ்சர்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா நயவஞ்சக அப்படின்னு தெரிகிறவன் மட்டும்தான் தொழுகைக்கு வர மாட்டான், மீதி அனைவரும் தொழுகைக்கு வந்துடுவார்கள். அப்படி எங்களிடத்திலே ஒருவருக்கு நோயுற்று இருந்தால் அவரை 2 சகோதரர்கள் போய் அழைத்து வந்து அவரையும் எங்களுடன் வரிசையில் நிப்பாட்டி விடுவார்கள் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்புமிக்க சகோதரர்களே, இந்த நோன்பாளியிலே நாம் நோன்பாளிகளை பார்க்கிறோம். ஜமாஅத்துடைய தொழுகைக்கு இவ்வளவு சிறப்புகளை, இவ்வளவு கண்டிப்புகளை அல்லாஹ்வினுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொல்லியிருக்கக்கூடிய இந்த இதை பார்க்கிறோம். ஆனால் நோன்பாளிகளில் சிலர் தூக்கத்தின் காரணத்தினால், ஒரு சில வேலையின் காரணத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க தொழுகையை லேட் பண்ணுறக்கூடியதை பார்க்குறோம். தொழுகையில் பொடும்போக்காக இருக்கிறதை பார்க்கிறோம். தூக்கம் இருந்தால் தொழுகைக்கான தூக்கம் இருந்தால் அனுமதி இருக்குது, அது ஓரளவுக்கு தான் என்று கொஞ்சம் 1 முறையோ 2 முறையோ பரவாயில்ல. தூக்கம் ஒரு தடவை தூங்கிட்டோம், தொழுகைக்காமல் தூங்கிட்டோம் அப்படிங்கன்னா பிரச்சனை இல்லை. இதே யார் வழக்கமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்திலாம் அந்த பிரச்சனை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை கிடையாது. இப்படி நாம் பொடும்போக்காக தொழுவது, தூங்கி கொண்டு நோன்பு வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் வீட்டிலே தூங்கி இருந்தே நாம் தொழுகையை லேட்டாக தொழுவது, தொழுகையை நேரம் கழித்து தொழுவது என்பது ஒரு தவறான விஷயம். மேலும் அல்லாஹ்வினுடைய தூதர் இதை தடுத்தும் இருக்கிறார்கள். மேலும் உலமாக்களிலே, அதாவது அறிஞர்களே அதிகமானவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யார் ஒருவர் சரியான காரணமின்றி ஒரு தொழுகையை விடுகிறாரோ அவர் மீண்டும் வந்து அந்த தொழுகையை லேட்டாக அல்லது பிறகு அந்த தொழுகையை வந்து எவர் தொழுகிறாரோ, சரியான காரணமின்றி யார் ஒருவர் லேட்டாக வந்து அந்த தொழுகையை தொழுகிறாரோ அவர் அதே போன்று 100 முறை அந்த தொழுகையை தொழுதாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, அந்த தொழுகை ரத்து செய்யப்படாது. இதை எடை வைத்து தெரியுமா சொல்லுகிறார்கள்? அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்ன ஹதீஸை வைத்தே சொல்லுகிறார்கள். எப்படி? அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் ஒருவன் நான் ஏவாத ஒரு செயலை, நான் சொல்லித்தராத ஒரு செயலை செய்கிறாரோ அவரிடம் இருந்து அது ரத்து செய்யப்படும் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் தொழுகையை நேரம் தவறி தொழுவதற்கு ஒருபொழுதும் வழிகாட்டக்கூடியவர்களாக இல்லை. ஆக நாம் தொழுகையை லேட்டாக தொழுகிறோம் என்று சொன்னால் அது நம் மீது உள்ள குற்றக்குறையாகத்தான் இருக்கிறது. ஆக இது போன்ற இன்னும் ஏராளமான நோன்பாளிகள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய காலங்களிலே பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எதை கேட்டோம் அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தரட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.